பார்த்தீங்களா, நான் மட்டும் உட்காந்து படிக்கணுமா? பாருங்க, புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, படிக்க சொல்லி போயிருக்காங்க. சாராவும் யூனியக்காவும் ஷாப்பிங் போயிருக்காங்க. எவ்வளோ நேரம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இதுதான் எங்கள் நியூ பெட் கவர். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? டன்டடான், குட்டியாலே சீக்கிரமா போயிட்டு வந்துட்டோம் பாத்தியா? உனக்காக தான் அடிச்சு பிடிச்சிட்டு செம ஸ்பீடா வந்தோம். நீ சிக்கன் 65 வேணும் வேணும் கேட்டுட்டு இருந்தியே, உனக்காக அது வாங்கிட்டு வந்திருக்காச்சு. சரி, படிச்சு முடிச்சிட்டியா நீ? நானு, சாரா, சோஃபியா 3 பேர் தான் ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கோம். அப்பாடா, ஒரே டயர்டு, கால் வேலை ரொம்ப வலிக்குது. இந்த ஹேண்ட்பேக் வேற முதல்ல எடுத்து இதை மாட்டிடலாம். ஏய் யூனி, எங்களுக்கு முன்னாடி எப்போ ஓடி வந்த? என் பின்னாடி தானே நடந்து வந்துட்டு இருந்த. அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஷோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியால் ரொம்ப நாளாக சிக்கன் 65 சாப்பிட்ணும், வாங்கிட்டு வான்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ சர்ப்ரைஸாக அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் சாரா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? ஆமாம், சோஃபியாக்கா எங்க? குட்டியால் இதோ வந்துட்டு இருக்கிறேன். குட்டியால் இவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு முன்னாடி வந்துட்டு, ஏய் சாரா, பேக் என்ன தூக்க விட்டுட்டீங்களே, இது வேற செம்ம வெயிட்டாக இருக்குது, என்ன தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல, செம்ம வெயிட்டாக இருக்குது. இங்கே பாரு குட்டியால், உங்கள் 2 அக்காவும் என்கிட்ட பேகை தள்ளிட்டு அவங்க 2 பேர் ஜாலியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், குட்டியால் வந்து சிக்கன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவள் சர்ப்ரைஸை சொல்லிடலாமா? குட்டியால், உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், போன வாரம் கேட்டுருந்தியே. டன்டடான், இந்தா சிக்கன் 65 எடுத்துக்கோ, உனக்கு தான். ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு மீதி எங்களுக்கு கொடு, சரியா? ஏய் கொடு சிக்கனை கொடு, மோந்து பார்க்குறேன். செம்ம வாசனமாக இருக்குது சிக்கன், அப்படியே கடிச்சு தின்னலாம் போல இருக்குது. ஏய் சாரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யூனியக்கா முன்னாடியே சொல்லிட்டாங்க சிக்கன் வாங்கிட்டு வரேன்ட்டு. ஆமாம், சோஃபியாக்கா அங்கே போனாங்களே, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சரி, ஏன் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சிக்கன் சாப்பிட்லாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாளுக்கு வந்து நாங்கள் சிக்கன் வாங்கிட்டது மட்டும் தான் தெரியுது. பட் நாங்கள் வந்து வெண்ணிலா சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாரா, என்ன சாரா, அவள்கிட்ட சொல்லிடலாமா? கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலாமா? யூனி, இப்போ அவள்கிட்ட சொல்ல வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லிக்கலாம். ஆமாம், இங்கே இருந்த சோஃபியா எங்க? சோஃபியா, அந்த ஐஸ்கிரீம் பேக் எடுத்துட்டு வா, குட்டியாள்கிட்ட காட்டாத. மச்சி, முதல்ல இந்த பைய பூடிடி, கை வலி தாங்க முடியல, ஒழுங்கா புடுறி. அப்பாக்கு இவளுக்கு ஜாலியாக வந்துட்டு. சரி பைய குடுறி. சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சேரை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நம்ம வீட்டிலே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம், ஓகேவா? நான் வந்து போன வாரம் வந்து ஒரு கட்டை கடந்தது, அந்த கட்டையில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், டேபிள் மாதிரி. தெரியுதா உங்களுக்கு? இருங்க, இப்போ காட்டுறேன் பாருங்க. இதோ பாருங்க, நல்லா தெரியுதா? கலர்ஸ் எதுவும் இல்லை, இதை இருக்கிற கலரை வச்சு அடிச்சிருக்கேன். ஐயோ, இங்கே ஏதோ தூசி இருக்குது, ஓகேவா? இதில் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் மாதிரி டேபிள் மாதிரி வச்சு உட்காந்து எல்லாரும் சாப்பிட்லாம், ஜாலி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குட்டியால் கேட்ட சிக்கன் வச்சிடலாம். என்னடா இது, கை கழுவிட்டு போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் டேபிள் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்களே. யூனியக்கா வேற லெவல்க்கா. சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் போய் அந்த சேர்ல உட்காருவேன், என் சேர்ல. யூனி, வாவ், செம்மையா இருக்கு யூனி, டேபிள் மாதிரி ரெடி பண்ணிருக்கே, வேற லெவல். ஓகே, இந்த பேக் வாங்கிட்டு வந்த பேக் இங்க வச்சாச்சு. என்னடா இது, இங்கேயே ஒரு ஹோட்டல் மாதிரி வீட்டில் ரெடி பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே, அப்போ நான் குட்டியால் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா தாராளமாக உட்காந்துட்டிங்களா? கவர் பிடிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இதுலேருந்து கவர் பிடிச்சாச்சு. என்ன எடுக்க போகிறோன்னா, டன்டடைன் வெண்ணிலா சாக்லேட் ஐஸ்கிரீம், குட்டியால் சர்ப்ரைஸ். இங்கே பார்த்தியா, 1 kgயில் கிடைக்காம 1/2 kgயில் தான் வாங்கியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் போட்டது. இந்த சாப்பிடு, இந்த சாரா, இருந்தா நீ சாப்பிடு. எனக்கு ஐயோ, மேலே ஃபுல்லாக எழுப்பிக்கிட்டேனே. ஓகே குட்டியால், இந்த உனக்கு, நீ சாப்பிடு. முதல்ல இந்த பை டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதை எடுத்து வெளில வச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாரா கேட்ட பாதாம், எனக்கு கேட்ட வந்து ரோஸ் மில்க்கு, அப்புறமேட்டு வந்து குட்டியாளுக்கு வந்து என்ன கேட்டிருந்தா, சாக்லேட் மில்க் ஷேக் கேட்டிருந்தா. இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தோ பாரு குட்டியால், உன்னோட சாக்லேட் மில்க் ஷேக்கு. அப்புறமேட்டு சோஃபியா வந்து என்னென்னா லெஸ்ஸியோ ஏதோ ஒன்று வாங்கினா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குடித்ததே இல்லை, ஏதோ அவளுக்கு இதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கா. சரி, இந்தா சோஃபியா உனக்கு. அடுத்து என்னன்னு பார்த்துட்டேன், இது என்னது தெரியுதா? இந்த குட்டியால் ப்ரொக்கோலி கேட்டிருந்தேன், இந்த ப்ரொக்கோலி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, மிஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்களாம். ஸோ இந்த 2 தான் இருந்துச்சு, இது 2த்தையும் எடுத்துகிட்டு போகணும் நாளைக்கு ஸ்கூலுக்கு, ஓகேவா? ஓகே, ப்ரொக்கோலி கவர் இங்கே வச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பேன் கேக் மாதிரி வந்து லைக் வந்து ப்ரெட் கேக், இது
செம்ம புது வெரைட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் உள்ளே ஏதோ வந்து க்ரீம்லாம் போட்டிருக்காங்க. இதோ பாருங்க உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் பெட் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. இது புது ஃப்ளேவர் தான். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலான்னு வாங்கிட்டோம். யூனி ரொம்ப பசியாக இருக்குது, குடி என் பாதாம் ட்ரிங்கை குடிக்கிறேன். ஓ வேற லெவல், செம்ம டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃபேவரட்டான ரோஸ் மில்க் எடுத்து குடிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸாக இருக்குது. இருங்க நான் எப்படி குடிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுட்டுமா. வாய் ஃபுல்லாக ரோஸாக இருக்கும். இதோ பாருங்கள், என் வாயில் எப்படி வடியுது மில்க்கு, ரோஸ் மில்க்கு. சாரா செம்ம டேஸ்ட்டு சாரா, வேற லெவல். நானும் என்னோட இது பிரெட் கம் ஏதோ சொன்னீங்களே அது சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னோட சாக்லேட் மில்க் ஷேக் கொடுங்க சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ, அப்புறம் என்னோட ஐஸ்கிரீம். ஐயோ இவ்வளோ வெரைட்டி இருக்குது, எல்லாத்தையும் நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. என் சிக்கன் வேறு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்தியமாக ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எனக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது சாப்பிட்றதா, அதை சாப்பிட்றதா, இதை சாப்பிட்றதான்னு தெரியல. சரி ஓகே, இந்த சிக்கன் பிரிங்க சாப்பிட்லாம். வாவ் செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த சிக்கன் இருக்குது. ஸோ இந்த சிக்கனையும் ஒரு பிடி பிடிக்கலாம். ஓகேவா, சரி நான் போயிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வரேன். பிளேட் எதுவும் கிடைக்கல, இந்த தோசைக்கல் தான் கிடைச்சிருக்கு. சரி இதே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டே சிக்கன் வாங்கினாங்க, பட் இங்கே லாஸ்ட்டாக தான் நம்ம சிக்கனை சாப்பிட்றோம். ஓகேவா, சிக்கன் பிரித்து சாப்பிடலாம். இங்கே தட்டு எடுத்துகிட்டு வர சொன்னால் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, சிக்கனை பிரிங்க பிரிங்க பிரிங்க, திறங்க. என்னடா ஒரு கவரு, அதுக்குள்ளே ஒரு கவரு. வா, சிக்கன் 65 செம்மையாக இருக்குது. வா, செம்ம வாசனமாக இருக்குது. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பாப்பா. இப்போ வாசனையிலே கடிச்சு சாப்பிட்ருவோம் நாட்டக்க. செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. குட்டி அழுகிற வெயிட் பண்ண, இதுதான் போன்லெஸ். இதை சாப்பிடு, செம்மையாக இருக்கும். நல்லா கடித்து சாப்பிடு. ஓகேவா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த சிக்கன் 65 எடுத்து காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. சாரா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் எடுத்துதா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாளுங்களே இவளுகெல்லாம். சரி ஓகே, நானும் போயிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. எது எடுக்கலாம், எந்த ஐயோ கீழே வந்து, சரி இதே எடுத்துக்கிறேன். வேற லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே லெமன் புழிஞ்சு மேலே ஊற்றிருக்காங்க. செம்மையாக இருக்குது. செம்மப்பா. யூனி, இதே செம்மையாக இருக்குல்ல யூனி. உங்கள் வீட்டில் அழகாக உட்காந்து இதுவே ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி இருக்குல்ல யூனி. ஆமாம் சோஃபியா, ஜாலியாக பார்ட்டி ஃபீல் மாதிரி இருக்குது. அழகாக வீட்டில் உட்காந்துட்டு நம்ம இதே மாதிரி டேபிள் வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியா என்ஜாய் பண்ணால் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.